Hello students, வணக்கம். Welcome to PSSR Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 29 கான question number 34. Which of the following set has all the colored ions? So இங்க நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்லயும் 3 set of ions கொடுத்திருக்காங்க. எந்த செட்ல இருக்கக்கூடிய ions வந்து எல்லாமே colored ions அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம வந்து கலர்டு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா நமக்கு கான்ஃபிகரேஷன் எழுதணும். அந்த கான்ஃபிகரேஷன்ல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பார்க்கணும். ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தாலுமே அது வந்து நமக்கு கலர்டு அயோனா தான் இருக்கும். பேர்டா எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா கலர்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணாது. ஸோ நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குதான்றத கவனிக்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய முதல் அயான் Cu2+ வரும். ஸோ Cu2+ எழுதுறோம். காப்பர் அப்படின்றதுனுடைய ஜெனரல் கான்ஃபிகரேஷன் 3D10 4s1. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? Cu+ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த Sல இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியில போயிடுது அப்படின்னா Dல 10 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 10 எலக்ட்ரான்னா 5 ஆர்பிட்டல், ஒவ்வொரு ஆர்பிட்டல்லையும் பேர்டா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 0. ஸோ இந்த இடத்துல unpaired electrons heading போட்டு. So unpaired electron வந்து 0. அப்போ இது வந்து it is colorless in nature. So அப்போ ஆப்ஷன் ஏல Cu2+ கலர் இல்லை அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது, ஆன்சர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பில வருவோம். பிக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது Cu2+ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 3D10 4s2 4s1ன்றது காப்பரினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ 2+ கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரான் போயிடுது, இதுல ஒரு எலக்ட்ரான் போயிடுதுன்னா பேலன்ஸ் 9. அப்போ 9னா நம்மளுக்கு இப்படி போடும்போது 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. அதனால இது கண்டிப்பா என்னவா இருக்கும்? கலர்டு அயோனா இருக்கும். ஸோ Cu2+ கலர்டா இருக்கனால அடுத்து இருக்கக்கூடிய CO2+ செக் பண்ணுவோம். கோபால்ட்ன்றது 3D7 4s2. நமக்கு 2+ கொடுத்துருக்காங்க. ஸோ Sல 2 எலக்ட்ரான் போயிடுது. அப்போ 7 அப்படின்னா 1 2 3 4. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ இதுல 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுவும் வந்து கலர்டு. ஸோ இதுவும் கலர்டுன்றதுனால மூணாவது கொடுத்துருக்க Sc3+க்கு வரும். ஸோ ஸ்காண்டியம் 3D1 4s2. நம்மளுக்கு 3+ கொடுத்துருக்காங்க. ஸோ 2 எலக்ட்ரானும் போயிடுது, ஒரு எலக்ட்ரானும் போயிடுது. அப்போ இந்த இடத்துல Dல வந்து 0 எலக்ட்ரான்ஸே இல்லை. அப்போ இது வந்து கலர்லெஸ். கம்ப்ளீட்லி ஃபில்டோ அல்லது எலக்ட்ரான்ஸே இல்லாம இருந்திருந்தா அது வந்து கலர்லெஸ்ஸா தான் இருக்கும், கலர்டு காமிக்காது. அதனால Sc3+ கலர்லெஸ் அப்படின்றதுனால இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி வந்து ஆன்சர் இல்லை. அடுத்தது ஆப்ஷன் சிக்கு வரும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க Cu2+ கலர்டு தான். அடுத்தது ரெண்டாவது Fe2+ கொடுத்துருக்காங்க. ஸோ Fe2+க்கு போகும். Fe வந்து 3D6 4s2. 2+ இருக்கு. ஸோ Sல 2 எலக்ட்ரான் எடுத்துடுறோம். இப்போ 1 2 3 4 5 6. இப்போ மீதம் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதனால இந்த அயான் வந்து கலர்டு அயானா இருக்கும். ஸோ இது கலர்டு. அப்போ Fe2+ம் கலர்டு. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? CO2+. ஸோ CO2+ இங்க பார்த்தோம் 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, கலர்டு. அப்போ இந்த ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய Cu2+, Fe2+, CO2+ மூணுத்துலயுமே அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் கலர்டு காம்பவுண்ட்ஸா நம்மளுக்கு இருக்கும். அதனால ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். டி ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது சோடியம் கொடுத்துருக்காங்க, Na+ கொடுத்துருக்காங்க. ஸோ சோடியம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 1s2 2s2 2p6 3s1ன்னு எழுதுவோம். Na+னா ஒரு எலக்ட்ரான் போயிடுது. ஸோ அப்போ அவுட்டர்ல பார்த்தோம்னா Pல வந்து 6 எலக்ட்ரான்ஸ். இப்போ இது வந்து எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்லி ஃபில்டா தான் இருக்க போகுது. ஸோ அன்பேர்ட் இல்லை, அதனால கலர் காமிக்காது. அடுத்தது Mg2+க்கு வரும். ஸோ Mg2+ன்றது 12.
ஸோ இதே கான்ஃபிகரேஷன் தான் எழுத போகிறோம். 1s2 2s2 2p6 3s2ன்னு எழுத போகிறோம். mg2+ கொடுத்துருக்காங்க. எஸ்ல இருந்து 2 எலக்ட்ரான் போயிடும். ஸோ அப்போ பியில் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இதே மாதிரி கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். அன்பேர்ட் இல்லை, ஸோ கலர்லெஸ். அடுத்தது Al3+க்கு வரும். 13 அட்டாமிக் நம்பர். 1s2 2s2 2p6 3s2 3p1 ஆகும். ஸோ Al3+, அப்போ பியில் ஒரு எலக்ட்ரான் போயிடுது, எஸ்ல 2 எலக்ட்ரான் போயிடுது. அவுட்டர் மோஸ்ட்ல பார்த்தோம்னா பியில் 6 எலக்ட்ரான் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ இதுவும் வந்து இது மூணுமே வந்து தே ஆர் கலர்லெஸ். சரியா? ஸோ அதனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதுல ஏதாவது ஒரு அயான் நம்ம விட்டு போயிருக்கோம் அப்படின்னா அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோம். ஸோ Ni2+ இந்த கேட்டகரியில நம்ம போடவே இல்லை. Ni2+ம் நம்ம ஒரு தடவை போட்டு ப்ராக்டிஸ்க்காக, சரியா? ஸோ அது ஆன்சர் வரப்போறது கிடையாது, இருந்தாலும் ஒரு ப்ராக்டிஸ்க்காக நம்ம போடுவோம். Ni2+. நிக்கல் அப்படின்றது 3d8 4s2 2+ கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ல இருந்து 2 எலக்ட்ரான் எடுத்துடுறோம். அப்போ டில மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்க போது. 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 5 6 7 8. இதுல பார்த்தோம் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு கலர்டு அயான் தான். இது கலர்ட் அயான். ஆனா நம்மளுக்கு Cu+ வந்து கலர்லெஸ்ஸா இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. மற்றபடி Cu2+ம் கலர்டு தான், Ni2+ம் கலர்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கலர்டு அயான்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஒன்று இருந்தாலும் அது கண்டிப்பா கலர்டு காம்ப்ளெக்ஸா இருக்கும். கலர்லெஸ்ன்னு கேட்டாங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு, அதுக்கப்புறம் வந்து ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரானே இல்லாம இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.